Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் என் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு முக்கியமா டாக்டர்னால சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் கால்நிலை மாற்றம் இந்த அமைச்சர்ல எனக்கு ஒதுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஒரு என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நிறைய நோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய கடந்த ஆட்சி காலத்தில் நிறைய வந்து மீண்டும் மஞ்சப்பை, பேன் ஃபார் பிளாஸ்டிக்ஸு, இந்த சாயப்பட்டறைகள் கழிவு, கடலோரங்களில் நிறைய குப்பைகள், முக்கியமாக நம்ம மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க, தேவிப்பட்டினம் பகுதிகள், தொண்டி பகுதிகள், முக்கியமாக ராமேஸ்வரம், சில இந்த துணியை கழட்டி போடுறது, இந்த சேதுக்கரை பகுதிகள், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து கழிவுகள்னால நிறைய வந்து நோய் தொற்றுகள் வருது, பாதிப்புகள் வருது. அது காலநிலை மாற்றத்தினால நிறைய வந்து மக்களுக்கு வருங்காலத்துல பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு அவலநிலையா இருக்கு. அதனால சுற்றுச்சூழல் சார்பாக, அமைச்சகம் சார்பாக நாங்கள் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறோம். முன்ன மாதிரி வந்து சும்மா அறிவிச்சுட்டு நோ பிளாஸ்டிக் 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் பிளாஸ்டிக்கை கொண்டு வருது, அதே மாதிரி மீண்டும் மஞ்சள் பெயிண்ட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த பிளாஸ்டிக் வந்து பழக்கத்தில் வருது, அந்த மாதிரி எந்த தப்பும் இந்த மாதிரி நடக்காது. இனிமே வந்து ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும், 40 மைக்ரான் 60 மைக்ரான் கீழே ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து பேண்டு, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஏற்கனவே சட்டமாக தான் இருக்குது, ஆனால் யாரும் வந்து அதை இது பண்ணல. சட்டமாக இருந்தாலும் யாரும் அதை ஃபாலோ பண்ணாமல் இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய அந்த பார்சல் மடிக்கிற அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ஈஸியாக கேன்சர் வரக்கூடியது, நிறைய நம்ம கண்ணாடி தெரியுற எல்லாமே உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதான் பிளாஸ்டிக் தான் நிறைய இருக்கு. ஸோ நாங்கள் வந்து நேற்று செக்ரட்டரி மீட்டிங் போட்டிருக்கோம். இதை பற்றி நிறைய வந்து நான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கூட கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அதனால நிறைய புதுமையான திட்டங்கள்ல இந்த வாரம் எங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க நிறைய திட்டங்களையும் மாற்றங்களையும் நீங்க இந்த வாரத்துல இருந்து கூடிய விரைவில் நீங்க பார்க்க தான் போறீங்க. அந்த மாற்றங்கள் வந்து நிரந்தர மாற்றங்களா இருக்கும், தற்காலிக மாற்றமா இருக்காது. அதனால யாரெல்லாம் அந்த சட்டத்தை மீறி இது தீங்குன்னு தெரிஞ்சும் சாயப்பட்டறையில கழிவை வந்து ஆறுகளை தொடர்ந்து வர்றது, அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை மீண்டும் மீண்டும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் பொருட்களை தயாரிக்கிறது, இந்த மாதிரி யார் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக சட்டப்படி தீவிர நடவடிக்கை எடுப்பறோம். அவங்க யாரையும் பிடிச்சி இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல வந்து நான் நாளைக்கு கூட திறந்துடலான்ற எண்ணத்தை மறந்துடுங்க. ஏன்னா அது யாரோட ஆட்சினா தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி. அதனால எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. இன்னைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, ஒரு நாள் டைம் இருக்கு. மண்டேல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. எப்போ வேணா ஃபீல்டு விசிட் வருவேன். என் கண்ணில் படுற எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நான் சட்ட நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக எடுப்பேன். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. அதனால வந்து நிறைய முன்னெடுப்புகள் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவா என்ன கொடுக்கலாம் ஈஸியாக வந்து எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததாக இல்லாமல் ஒரு கப்பாக இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ஸாக இருக்கட்டும், கவராக இருக்கட்டும், கேரி பேக் இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் தீவிரமாக ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதை ஆல்டர்னேட்டிவ் உள்ளதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதுதான் நான் சொல்றேன், அதுதான் இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். தயாரிப்பை உடனே வந்து நிறுத்தணும். அது என்ன கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்கோ அதை மட்டும் தயாரிக்கணும். அந்த நாம்ஸ் கீழே யார் தயாரிக்க இருந்தாலும் நாங்கள் போய் வந்து அவங்களதான் நிப்பாட்ட போறோம். தயாரிப்பா யாரெல்லாம் இந்த ஆலைகளில் தயாரிக்கிறாங்க, பிளாஸ்டிக் இது மாதிரி கவர்மெண்ட் நாம்ஸை மீறி தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நாங்கள் அந்த ஆலைகள்லாம் சீல் பண்ண தான் போகிறோம். சீல் பண்ணிட்டு கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண மாட்டோம். அவங்க திரும்ப கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். எந்த விதமான காம்ப்ரமைஸ் நான் பண்ண போகிறதில்ல. அதனால சொல்லுவோம். அதே மாதிரி சாயப்பட்ட உள்ளவங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன். ஏன்னா கொங்கு பகுதிகளில் மேஜராக எல்லா பகுதியும், முக்கியமாக இந்த பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம் இந்த ஏரியாக்களில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதனால என்னன்னா நிறைய கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் ஏற்படுது, நிறைய உடல் போராட்டங்கள் ஏற்படுது, கேன்சர் ஏற்படுது. ஈரோடு மாவட்டத்தில் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகிறாங்க. நிறைய கொங்கு பகுதியில், முக்கியமாக இந்த கோயம்புத்தூர்ல தனியார் மருத்துவமனை நோக்கி படையெடுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் காரணம் அதுதான். நாளைக்கு இதை பண்ணக்கூடியவங்களோட குடும்பத்தாரும் இங்கே வசிக்கிறாங்கன்றத மறந்துடுறாங்க. அதோட விளைவு அவங்க தெரிய மாட்டேங்குது. அதனால இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் போறோம். கண்டிப்பா வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கோ அதில் மட்டும்தான் கண்டிப்பாக தயாரிச்சிருக்கணும். அதை தாண்டி எங்கேயுமே புழக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து
அந்தந்த கன்சர்ன்ட் அதிகாரிகள் போட்டு கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி நாங்கள் அது பறிமுதலும் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் லார்ஜிங்காக வந்து பெரிய லெவலில் ஒரு குடோன் வச்சுருக்காங்களோ அதையுமே நாங்கள் பறிமுதல் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரி சொன்னீங்களா, தயாரிக்க இண்டஸ்ட்ரீஸ் அது நாம இல்லாமல் அவங்களே கண்டிப்பாக சீல் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த குப்பை கழிவுகளை நாங்கள் அகற்றுறதுக்கு ஆல்ரெடி நம்ம மாவட்டத்தில் ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு பெரிய தெய்வப்பண்ணத்தில் 4 நாளாக அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து படிப்படியாக எல்லா கடல் பகுதிகளை ஒரு அழகான ஒரு கடலோர பகுதிகளை கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு முழுக்கவே கொண்டு வர போகிறோம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிற மாதிரி நிறையா மேம்படுத்த நம்ம மாவட்டத்தில் பார்த்துருக்கீங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அழகான கடல், நம்மளுக்கு அலையே இல்லாமல் கல்ஃப் ஆஃப் பண்ணாரு அழகான கடல். இன்னும் சுற்றுலா நிறைய மேம்படுத்தலாம். அதுக்குள்ள வரிமுறை நிறைய நாங்கள் கிடைக்கிறோம். முக்கியமாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல நம்மலாம் என்ன ராமநாதபுரம் மாவட்டம் சொல்றதுக்கே நிறைய இடங்கள்ல என்ன ராமநாதபுரம் மாவட்டத்தில் பின்தங்கி மாவட்டம்ன்ற பேர் வாங்கிட்டோம். நிறைய காமெடியில கூட விவேகாரோட உங்களுக்கு தெரியும். அங்க இதை திருப்பி விட்டீங்கன்னா தண்ணியில் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்காது. என்னோட கனவு என்னன்னா, அப்துல் கலாம் பிறந்த மண் இது. கண்டிப்பா மெத்த மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமா இந்த மாவட்டம் நம்ம எல்லா வகையிலும் மேற்கணும். அதுக்கு உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. முடிந்த அளவுக்கு குடிநீர் பிரச்சனையை நம்ம முதல் பிரச்சனையா எடுத்து கண்டிப்பா இந்த மாவட்டம் முழுவதும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உள்ள வழிகளை நாங்கள் அதிகாரியோட மாவட்ட நிர்வாகத்தோடையும் நாங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு அதை துரிதப்படுத்த சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள செஞ்சுட்டு மீதி இங்க வந்து உங்களுக்கு தெரியும், இங்க மெயினா வந்து சிப்காட் ராமநாடுல இருக்கு. உங்களுக்கு அது எதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரி கூட இல்லை. ஸோ அதை மேம்படுத்துறது எப்படி, இங்க வேலை வாய்ப்புல இளைஞர்களுக்கு உருவாக்குறது. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க. இங்க அதிகமா இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு படையெடுக்கிறது ஒரு இதாவே வாடிக்கையாவே இருக்கு. அதை நிறுத்தணும், நிறைய வேலை உருவாக்கணும், தொழில் முனைவோர்கள் நிறைய உருவாக்கணும், நிறைய வாய்ப்புகளை உருவாக்கணும். ஏன்னா டூரிஸ்ட் பெருசாக அவங்க தெரியும், எவ்வளவு வண்டிகள் உள்ள வந்துட்டு போகுதுன்னு தெரியும். உங்களுக்கு முக்கியமான ஸ்தலங்கள் நம்ம மாவட்டத்தில் நிறைய இருக்கு. 3 மதத்தோட ஸ்தலங்களும் இருக்கு. அதனால வந்து எல்லா வகையிலுமே இதை மேம்படுத்தணும். அதனால இது கூடிய விரைவில் வந்து நம்ம முதலமைச்சரோட தலைமையில பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் போறோம். கண்டிப்பா தளபதி சொன்ன மாதிரி 0 கரப்ஷன். இங்க மாவட்டத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல ஏதாவது அதிகாரிகள் வகையில ஏதாவது ஏன் டிபார்ட்மெண்ட் வைஸோ ஏதாவது கேள்விப்பட்டேன்னா கண்டிப்பா ஆக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கு. அது இதுவும் இந்த வாய்ப்பா வந்து நான் வந்து அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். மாவட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு நம்மளுக்கு கிடைத்த மக்கள் கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா எல்லாரும் நம்மளுக்கு எதிராக எவ்வளவு ரூபா கொடுத்து ஓட்டு கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். 1 ரூபா கூட நம்ம கொடுக்கல. அவங்க எவ்வளவு காசு அவங்க எதிர்கட்சிகள் கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்ம ஆட்சி தான் வேணும்னு நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தளபதி நம்ம வந்து என்ன சொல்றாங்க, நம்மளை நம்புறாங்க. நல்ல ஆட்சியை எங்க பசங்க வந்து நல்வழிப்படுத்தி நல்லபடியா அந்த மக்களுக்கு துணையா நிற்பாங்கன்ற நம்புறாங்க. ஸோ கள நிர்வாகிக்கு நான் சொல்றது, நீங்க மக்களோட துணையா இல்லைங்க, எதுனாலும் மக்கள் பிரதிநிதிகள் எங்கிட்ட கொண்டு வாங்க. கண்டிப்பா நாங்க என்னவோ சாத்தியக்குழுவோ அந்த மக்கள் பிரச்சனைகளை உடனே தீர்க்கிறோம். நீங்களும் நல்லா பயணிங்க, யாரையுமே தப்பு செய்ய விடாதீங்க. முக்கியமா அந்த மணல் திருட்டு திருவாண்ட போய் தான் நான் அதிகமாக கேள்விப்படுறேன். அது இனிமே நடக்காது. அவங்களுக்கு ஒரு சிவியர் வார்னிங் விடுறேன், இதை விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னது கனிம வளம் முக்கியமான நீங்க வந்து இல்லீகலா அப்படி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை உடனடியா நிறுத்துங்க. இந்த மாதிரி இல்லீகலா பண்ற எல்லாத்தையும் நிறுத்தணும். முக்கியமா போதை வஸ்துக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக புழக்கம். அதை முதல்ல பண்றதுதான். அவங்களுக்குமே இது ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவ்வளவு கிலோ கஞ்சா பிடிப்பட்டது, அவ்வளவு கிலோ கஞ்சா பிடிப்பட்டது ரொம்ப வருது. நான் என்ன நினைச்சேன், நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 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 மாணவன் இந்த நேஷனல் லெவல்ல இப்படி ஸ்போர்ட்ஸ்ல பிளேஸ் பண்ணா, அப்படி படிப்பில் பிளேஸ் பண்ணா, இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியில ஒரு லெவல்ல பெரிய லெவல்ல வந்துட்டா, நாளைக்கு வெளிநாட்டுல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கான்ற மாதிரி செய்திகள், இந்த மாதிரி இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செய்திகள் தான் வரணும் நான் விரும்புறேன். ஆனா வர்றது ஃபுல்லா என்னது 32 கிலோ கஞ்சா, 10 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணுச்சு, மெத்தப்பட்டமைன் பறிமுதல் பண்ணுறதுன்றது ரொம்ப மனசு உறுப்புற செய்தியா இருக்கு. அது கண்டிப்பா வந்து இனிமே அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா தாவேக்காவோட மெயின் இது இந்த போதை வஸ்துக்களை முழுமையா ஒதுக்கிறது தான். உங்களுக்கு தெரியும், மதுக்கடைகள் வந்து தளபதி அவர்கள் நிறைய மூடிட்டாங்க. அதனால இன்னுமே வந்து படிப்படியாக அதெல்லாம் குறைக்கப்படும் அவங்க வழியில. அதனால வந்து இந்த குற்றங்களுமே இனிமே கம்மியாகும். உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இனிமே வந்து இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பழக்கம் கண்டிப்பா இருக்காது. அதுக்குள்ள எல்லா இதையுமே எஸ்பி சார்ட்ட நாங்கள் பேசி எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும். Ponvanda Magic Liquid and Detergent Powder.
Let your confidence glow.